மோட்டோரோலா அவங்களோட பட்ஜெட் சீரீஸில் மோட்டோ G05 அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோன் பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். G05 டிசைன் பொறுத்தவரை எப்போ உள்ள மோட்டோ G சீரிஸ் மாதிரி தான் இங்கேயும் டிசைன் கொடுத்துருக்காங்க. வீகன் லெதர் ஃபினிஷிங் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்பிளே பொறுத்தவரை இங்கே 6.67 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 3 ப்ரொடெக்ஷன் இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்தவரை HD+ இருந்தாலுமே உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் அண்ட் 1000 நிட்ஸ் வரைக்கும் உங்களால் பீக் பிரைட்னஸ் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டோ கிளைம் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 600லேருந்து 800 நிட்ஸ் வரைக்கும் வந்தாலே போதும் உங்களுக்கு டைரக்ட் சன்லைட்டில் ஓரளவுக்கு ஈஸியாக யூஸ் பண்ண முடியணும். பிகாஸ் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற பட்ஜெட் அந்த ரேஞ்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே மீடியாடெக்கோட ஹீலியோ G81 எக்ஸ்ட்ரீம் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா நல்ல டீசெண்டான ப்ராசஸர். பேசிக்கான யூசேஜ் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. பெரிய லெவல் கேமிங்ஸ்லாம் ப்ளே பண்ண மாட்டிங்கன்னா தாராளம் இந்த ப்ராசஸர் உங்களுக்கு போதுமானது தான். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB LPDDR4X ரேமும் 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சப்போஸ் ஸ்டோரேஜ் உங்களுக்கு பெரிய கன்சர்னாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1TB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் SD கார்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக இங்கே எதிர்பார்க்க முடியாது. 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டரும் 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே மோட்டோட ஓன் யூஏயான ஹலோ யூஏ அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நான் பெருசாக எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே பேட்டரி கெப்பாசிட்டி அதிகம் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5200 mAhக்கான பேட்டரியும் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பட் நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபோன் ஒரு 4G ஃபோன், 5G சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு கிடையாது. ஸோ 4G யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபோன் வாங்கவே கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ உங்களோட யூஸ் கேஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரொம்ப பேசிக்காக தான் இருக்க போகுதுன்னு நினச்சிங்கன்னா 4G தாராளமாக போதுமானதான். பிகாஸ் அதை தாண்டி பெருசாக எதுவும் பண்ண போகிறது இல்லை. நம்ம 5G இருந்தால் தான் நல்ல ஃபோன் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. உங்களோட யூஸ் கேஸ் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணலாம். அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு IP52க்கான ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 7000 ரூபா பட்ஜெட் ரேஞ்சில் நல்ல பேக்கடான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குது, பெரிய அட்வான்டேஜ் யூசர்ஸ்க்கு. அண்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே 6999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சப்போஸ் இந்த ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Jan 13th இருந்து மதியம் 12 மணிலேருந்து ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வாங்கிக்க முடியும். இல்லைனா மோட்டோரோலா வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். இல்லைனா ஆஃப்லைன் ரீட்டெயில் ஸ்டோர்ஸ்லையும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபோன் 2 கலர் வேரியண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று க்ரீன் கலர் அண்ட் ரெட் கலர்ஸ். சப்போஸ் நீங்கள் ஜியோ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 rupees வரைக்கும் கேஷ்பேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. வவுச்சர்ஸ் மூலமாக உங்களுக்கு வரும். அது என்ன அப்படிங்க நீங்கள் பொறுத்துன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஓவராலாகவே இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களோட யூஸ் கேஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்க போது, பெருசாக கேமிங்லாம் ப்ளே பண்ண போகிறது இல்லைன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். அண்ட் இந்த ஃபோன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.